தளபதி ஏன் முதல்வரோட தொகுதியிலையோ இல்லை எதிர்க்கட்சி தலைவர் தொகுதியிலையோ இல்லை பிஜேபியில் உள்ள பெரும்புள்ளிகள் தொகுதியில் எதுலேயுமே போய் பரப்புரை பண்ணாமல் நேராக ஏன் அண்ணன் சீமான் போட்டியிடுற காரைக்குடியில் வந்து பரப்புரை செய்யணும்? அண்ணன் சீமான் கேட்ட மாதிரி நீ யாருக்கு எதிராக வேலை செய்கிற? கேட்டால் டிவிக்கே டிஎம்கேன்ற, ஆனால் அவங்க சைடே போக மாட்டேற. ஏன் போக மாட்டேற? யாருக்கு வேலை செய்கிற நீ? அப்போ சீமானுக்கு எதிராக வேலை செய்கிற. உன்னையே நம்பிட்டு ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. திரு விஜய் சொல்லட்டும், 230 நாள் போக வேண்டாம், 38 மாவட்டம் போயிருக்காரா சொல்லுங்க. தேர்தலுக்கு நீங்க வரணும், எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்க. அண்ணன் சீமான் தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்காரு. எதுக்கு நீங்க காரைக்குடியில் பிரச்சாரம் பண்ணி தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போக முடியாமல் காரைக்குடிக்கு எதுக்கு போனீங்க? அது மாவட்ட தலைநகரா? அங்க பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கா? அப்ப எதுக்காக நீங்க காரைக்குடி போனீங்க? உங்க நோக்கம் என்னவா இருக்கு? அப்ப உங்க நோக்கம் திமுக வெல்றதா, தாவேக்கு நாம் தமிழர் வெல்றதா? உங்களுக்கு புரியுங்களா? திமுக நீங்க குளத்தூர் தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுங்க, எடப்பாடி தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுங்க, சாத்தூர் தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோம். காரைக்குடியில் போய் பிரச்சாரம் பண்ணீங்க,